பாடல்கள் பாடிக்கிட்டே எப்பவும் பக்தியிலே உட்கார்ந்துருப்பார். இதில் வந்து இவர் கீழ் ஜாதி என்பதால், அதாவது கதைப்படி சரியா, இவர் தீண்டத்தகாதவர் என்பதால் காவிரியில் இறங்க மாட்டார். ஏன்னா இவர் காவிரியில் இறங்கினார்னா காவிரி வந்து அசுத்தமாயிடும். சரியா, காவிரியில் இறங்க மாட்டார். காவிரி கரையிலேயே ஓரமாக உட்காந்து அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு வீணை வச்சு வாசிக்கிட்டு பாடிக்கிட்டே இருப்பாராம். அப்போது வந்து ஒரு பார்ப்பனர் என்ட்ரி கொடுத்துட்டாரா. இப்போ புரிஞ்சிச்சிங்களா கதையோட பேட்டர்ன்லாம்? போன வாரம் சொன்னப்போ என்ன சொன்னோம், ஏன் வந்து நாயன்மார் கதையில் வர்ற அந்த பேட்டர்ன் இங்கே வரலையே சார் அப்படின்னு கேட்டிங்களே, அதுக்கு உண்டான பதில் தான் இங்கே வருது. லோக சர்மா அப்படின்னு ஒருத்தர் வரார். நம்ம ராஜா சர்மா மாதிரி லோக சர்மா அப்படின்னு ஒருத்தர் வரார். வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கடந்து போகணும். ஏன்னா கடந்து போகிறது கூட இவங்க ஓரமெல்லாம் போக மாட்டாங்க, இவங்கன்னு நட்டுக்கிட்டு தான் போவாங்க. மற்றவங்க தான் வந்து விலகி நிற்கணும். புரியுதா? இவர் வந்து நான் வரணும், நீ இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்கிற, உன் பக்கத்துலலாம் நான் கிராஸ் பண்ணி போக முடியாது, ஏய் எழுந்து போடா, டேய் எழுந்து போடா அப்படின்றாராம். ஆனால் இவர் வந்து பக்தியில் அப்படியே மூழ்கி போயிட்டாரா. அப்படி மூழ்கி உள்ளே போனதில் இவருக்கு